அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்ட படங்கள பத்தி பார்க்க போறோம். நீங்க பிறந்த தேதிக்கான அதிர்ஷ்ட படங்கள், லக்கி வால்பேப்பர பத்தி பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு 3, 12, 21 தேதியில பிறந்தவர்கள், அவங்களுக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டம் தரக்கூடிய லக்கி வால்பேப்பர் என்னங்கிறது பார்க்க போறோம். முதல்ல இந்த 3, 12, 21 தேதி, 30 தேதியில பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையாவே இவங்களுக்கு வந்து குருவினுடைய தன்மை அதிகமா இருக்கும். ஏன்னா 3ஆம் நம்பர் வந்து குருவினுடைய தன்மை அதிகமா இருக்கிறதால, எங்கேயுமே வந்து இந்த கடவுளோட தன்மை அவங்களுக்கு இயற்கையாவே கிடைச்சிரும். கடவுளை வந்து தனக்குள்ள பார்க்கக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்கும். சரியா? அப்படிப்பட்ட இந்த 3ஆம் தேதி, 12, 21, 30 தேதியில பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய லக்கி வால்பேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலர் இருக்கக்கூடிய பூக்கள், மஞ்சள் பூக்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கி வால்பேப்பராக இருக்கும். இதை வச்சு இவங்க பயன்படுத்திட்டு வரலாம். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா, குருமார்களுடைய புகைப்படங்கள், குருமார்கள் இவங்களுக்கு பிடித்த குருமார்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய படத்தையும் வச்சு இவங்க பயன்படுத்திட்டு வரலாம். இதெல்லாம் எதுக்காகன்னா, இந்த 3, 12, 21, 30 தேதியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக அமையுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லக்கூடியது பாருங்க, மஞ்சள் கலர் பூ, சரிங்களா? மஞ்சள் கலர் அதுமாரி குருமார்களுடைய புகைப்படங்களை வச்சு பயன்படுத்துறது. இந்த மஞ்சள் கலர் எதுக்காக அப்படின்னா, குருவினுடைய கலர் வந்து மஞ்சள், அதனால மஞ்சள் கலர் வச்சு பயன்படுத்துகிறோம். மஞ்சள் கலர் இந்த பூக்களை வந்து நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சு பயன்படுத்தக்கூடியது. அதுமாரி கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்கன்னா மஞ்சள் கலர் பூவை வந்து நீங்கள் வந்து சாமிக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்து நீங்களுடைய பிரார்த்தனையை வச்சுட்டு வரலாம். இதெல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியது. இந்த லக்கி வால்பேப்பரை நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் ப்ரொஃபைல் பிக்சரை வச்சு பயன்படுத்துங்க. சோசியல் மீடியாவில் பயன்படுத்துங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக அமையும். நீங்கள் பயன்படுத்திட்டு அதுக்கான ரிசல்ட் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றிகள் கூடி வாழ்க வளமுடன்.